வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. சவுண்டு கேட்குதா? விசில் சவுண்டு கேட்குதா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வச்சுட்டோம் நம்ம அண்ணனை. சரித்திரத்தை எடுத்து பிடிச்சிட்டோம்ல. எல்லாரும் சொன்னாங்க கூட்டணி இருந்தால் தான் உங்கள் அண்ணன் ஜெயிக்க முடியும், கூட்டணி இல்லை ஒரு தொகையில் கூட உங்கள் அண்ணன் ஜெயிக்க மாட்டாருன்னு. எங்கள் அண்ணன் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், தாமா கொண்டு பிளைடு மேலே வச்சிருக்க நம்பிக்கையா ஓ மேலே வை அப்படின்னு எங்கள் அண்ணன் படத்தில் சொல்லுவார். அது டைலாக் கொஞ்சம் திருப்பி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கூட்டணி மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மக்கள் மேலே வைக்க மறந்துட்டீங்க சார். ஆனால் எங்கள் அண்ணன் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சாரு. அவங்க வீட்டில் ஒருத்தனா நினச்சாரு, தைரியமாக வந்து எங்கள் கூட நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. எவ்வளோ தடங்கள் கொடுத்தீங்களா? கரூரில் 41 உயிரை கொன்னீங்க, ஓட்டு போட வந்த ஜனங்களை தடுத்து நிறுத்துனீங்க, கள்ள ஓட்டு போட்டீங்க. ஆனால் இவ்வளோ தடங்களையும் தாண்டி எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? அநியாயம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தோற்றுரும். தர்மம் தான் கடைசியில் ஜெயிக்கும். இப்போ அதான் ஜெயிச்சிருக்கு. 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன், 200 தொகுதியில் ஜெயிக்கிறேன்னு இப்போ கையெல்லாம் ஆட்டி ஆட்டி காமிச்சிங்க. உங்கள் தொகுதியிலே நீங்கள் தோற்று போயிட்டீங்க சார். அதோட பெரிய காமெடி என்ன தெரியுமா? ஒருத்தர் வந்து மேடையை பிடிச்சிக்கிட்டு தற்கொலை கத்திக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு சீட்டு கூட வாங்கலை. ஐயோ ஐயோ, அரசியல் எங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எவனாலையும் மக்களை ஏமாற்ற முடியாது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் இனிமேல் வெளியே வரப்போகுது. இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குறப்போ பயந்து தூங்க போகிறீங்க. ஜோசப் விஜய் என்னும் நாள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து விசில் சத்தம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும், உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தனும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா. ஆனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் நிறுத்தி வச்சது ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன் தெரியுமா? இப்போ எங்கள் அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு டைட்டில் கார்டில் வரும். அந்த டைட்டில் கார்டில் வரப்போ ஒரு விசில் பறக்கும் பாரு, ஒரு தலைமுறையே ஆடி போயிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போய் திருப்பி எங்கள் அண்ணனை போய் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வீட்டில் உட்காந்து அழுங்க, கூட்டணி வச்சவங்க எல்லாருமே. அது முக்கியமாக சில பேர் வந்து ஓவராக பேசுனீங்க. அவங்களா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பிடிச்சிங்க.